கிளிநொச்சி பூநகரி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. பூநகரி பிரதேச செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் போது மீள்குடியேற்றம், கல்வி, விவசாயம், வீதி அபிவிருத்தி உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன. இன்றைய கூட்டத்தின் போது நீரியல் வளத்துறை உத்தியோகத்தர் ஒருவரை பதவியிலிருந்து வெளியேற்றுவதாக ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் அச்சுறுத்தியதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வடமாகாண சபை உறுப்பினர் வை தவநாதன் இதன்போது குற்றம் சாட்டினார். நான் அச்சுறுத்தி இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் முறைப்பாடு போட்டுக்கலாம். இங்க வந்து டிஎஸ்க்கு முறைப்பாடு சொல்லி வேலையிலேயே போலீஸ் ஆக்ஷன் எடுக்கும். நான் போட்டு அங்க போன்ல ரெக்கார்ட் இருக்கும், ரெக்கார்ட் வச்சு நான் கோர்ட்ல நான் ஆஜராகும். இதுக்கு இவர் ஆக்ஷன் எடுக்க தேவையில்லையே. இந்த விடயம் தொடர்பில் ராஜாங்க அமைச்சரின் இணைப்பாளருக்கும் வடமாகாண சபையின் உறுப்பினர்களான வை தவநாதன் மற்றும் சு பசுபதி பிள்ளை ஆகியோருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. உங்களுக்கு ஏழுமா எனக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இதனை அடுத்து கூட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. இதேவேளை தனியார் காணி ஒன்று சம்பந்தமாக எழுந்த வாத பிரதிவாதங்களை அடுத்து பூநகரி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருந்து ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் வெளிநடப்பு செய்தார். வெளி மாவட்டங்களில் வாழ்ந்தவர்கள் தற்பொழுது தங்களுடைய சொந்த காணிகளில் இங்கே வந்து உறுதிப்படுத்தும் சந்தர்ப்பத்தில் இங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கோச்சியம்மன் பதவியும் இல்லை. அவர் எங்களுடைய பதவி கதிரையில் இருந்து கொண்டு அந்த பிரதேச மக்களுக்காக எதிர்க்கின்றார். அவர்கள் இங்கே மீளக்கூடி ஏற முடியாது, இவர் உறுதிப்படுத்த முடியாது. இவர் உறுதிப்படுத்துகிறது என்றால் போய் அவர் நீதிமன்றங்களில் செய்ய வேண்டும் என்று. ஆனால் என்னிடம் அந்த தனிநபர் வந்து கூறியிருந்த தன்னுடைய உறுதிகளை அதாவது காட்டி இது என்னுடைய சொந்த காணி, இது எனக்கு அனுமதி பெற்று தர சொல்லி இந்த தன்னுடைய சொந்த காணிக்குள் பூநகரி பிரதேச செயலாளர் அரச காசை அரச பணத்தை அனுமதித்திருக்கின்றார் அவர்களுக்கு அந்த வேலைகளை செய்வதற்கு. இந்த அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கின்றபடியினால் எனக்கு அதிகாரம் இருந்திருக்கின்றது அவருக்கு ஒரு கடிதத்தை கொடுப்பதற்கு, இதை மீள் பரிசீலனை செய்வதற்கு. இதை மீள் பரிசீலனை இன்று 1.5 வருட காலமாக செய்து வருகின்றார்கள். ஆனால் இன்று 2வது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் எங்களுடைய பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற போது சக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இதை எதிர்த்தார். அவர் எதிர்க்கின்றார் என்னன்னு சொன்னா இவரை கதைக்க விடுகிறார். இல்லை, நீங்கள் கதைக்க முடியாது, உங்களுக்கு இதில் அதிகாரம் இல்லை. அவருக்கே தற்பொழுது இந்த கதிரையில் இருப்பதற்கு அதிகாரம் இல்லாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இன்று அரசாங்கத்தில் முதலமைச்சருக்கு தான் சட்டப்படி அதிகாரம் இருக்கு. அதே போல் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கின்றார், அவர் அந்த அமைச்சர் அதாவது அந்த அரசாங்கத்தில் அவர்கள் 2 பேருக்கு தான் அதிகாரம் இருக்கின்றது அந்த மேசையிலே இருந்து அந்த அதிகாரத்தை பகிர்வதற்கு. பைபோஸாக அந்த கதிரையில் ஏறி வந்திருந்து தன்னிச்சையாக ஒரு தனிநபர் என்ற ரீதியில் அவர் இந்த சட்டத்தை எடுக்கின்றார். இதை முற்றாக நிராகரித்து கூட்டத்தை நிறுத்தும்படி நான் இதில் இருந்து வெளியேறியுள்ளேன். அவர் நினைக்கிறேன் இன்னும் ஒரு மனத்தியாகத்தில் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கும், அதனால் அவசரமாக வெளியிட்டிருக்கின்றேன். மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்குவதற்கு நாங்கள் இதை ஒரு பிரச்சனையாக மாற்றிவிட தேவையில்லை. நாங்கள் மறுமுறை சந்திக்கின்ற போது இதற்கான வேண்டிய ஒழுங்குகளை செய்து நாங்கள் இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம்.